எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா சமையல் ஸ்பெஷல் கொரோனா கொழுக்கட்டை. கொரோனா லாக்டவுன் டைமில் கொஞ்சம் வெரைட்டியாக குழந்தைங்களுக்காக வீட்டில் செஞ்சு கொடுத்த ஒரு கார கொழுக்கட்டையோட ரெசிபி தான் இது. அவங்களே வச்ச பேர் தான் கொரோனா கொழுக்கட்டை. இந்த ரெசிபி இப்போ நான் உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணுறேன். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல அரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இங்கே எடுத்துருக்கு. நீளமாக இருக்கிற அரிசி வேணும், அதனால தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கு. சீக்கிரம் வேகிற அரிசியும் வேணும். அரை கப் அளவுக்கு நல்லா கழுகி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறி கிடைக்கணும். நமக்கு இதை ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். அதனால நல்லா ஊறிடுச்சுன்னா மட்டும்தான் அரிசி ஆவியில் நல்லா வெந்து கிடைக்கும். அது அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு. சின்ன உருளைக்கிழங்காக இருக்குது, அதனால தான் 5 எடுத்துருக்கு. நல்லா வேக வச்சு தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கேரட் எடுத்துருக்கு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, ஒரு 3-4 பெரிய பூண்டு. ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் இல்லை கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் முதல்ல வெங்காயம் சின்ன பீஸை கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி அது சாஃப்ட் ஆகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நல்லா வதக்கி அதோடையும் பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஒரு கேரட் சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மறுபடியும் நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கொத்தமல்லி எல்லாம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் ஃபுல்லாக வேகணுன்ட்டு இல்லை, பாதி வெந்தால் போதும். நம்ம இதை ஆவியில் மறுபடியும் வேக வைக்கணும். அப்போ கேரட் கரெக்டான அளவுக்கு வெந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச உடச்சி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணி எடுக்கணும். அதனால தான் உருளைக்கிழங்கு நல்லா இதே மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம உருண்டை பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற போலாக பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. நல்லா சூடாக இருக்குது. டீ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கோங்க. இது ஆறுறதுக்குள்ளே நமக்கு மாவு ரெடி பண்ணி எடுக்கணும். 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு தான் எடுத்துருக்கு. இடியப்பத்தோட பவுடர் தான் இது. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இது ரெண்டுமே சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப்பு வறுத்த அரிசி மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி வரைக்கும் தேவைப்படும். முதல்ல 1 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால நான் மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. 1 கப்பிலிருந்து 1/2 கப் அளவு தண்ணி வரைக்கும் தேவைப்படும் மாவு நல்லா கலக்கி எடுக்கிறதுக்கு. நீங்கள் எடுக்கிற அரிசி மாவு பார்த்துட்டு முதல்ல 1 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் மீடியம் லோ ஃப்ளேமில் இதே மாதிரி கை விடாமல் மிக்ஸ் பண்ணி இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணும் இல்லைங்களா, அதே மாதிரி கட்டி ஆகணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா திக்காக நல்லா கட்டியாக மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. இப்போ மாவும் ரெடியாக இருக்குது, ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. ரெண்டுமே ஆறட்டும். நம்ம ஊற வச்ச அரிசி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இப்போ வெளியே எடுத்துருக்கு. இதே மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக போகட்டும், ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. ஃபில்லிங் நல்ல சூடு ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காவோட அந்த சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டையாக இதே மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. மசாலா பால்ஸ் ரெடியாக இருக்குது. நம்ம மாவு ஆறுறதுக்கு மூடி வச்சுருந்தேன். திறந்து வைக்காதீங்க, ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. மேலே ட்ரை ஆகிடும், காஞ்சி போயிடும். அதனால் மூடியே வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றிருக்கு. தேங்காய் எண்ணெயும் சேர்த்து சப்பாத்தி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ரொம்ப சாஃப்டாக இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு.
இந்த மாவிலிருந்தும் தேவையான மாவு எடுத்துட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. முன்னாடி நம்ம மசாலா போல் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு இந்த போலும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பண்ணுற மாதிரியே கையில் வச்சு நல்லா அமர்த்தி பால் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக கை வச்சே விரிச்சு எடுத்துக்கோங்க. கையில் மாவு ஒட்டுற மாதிரியா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பால் அது இதுக்கு நடுவில் வச்சு இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்வீட் கொழுக்கட்டை வேணாலும் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக தான் செய்யறது. நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா ஷேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது மாற்றி வச்சுக்கலாம். எல்லா மசாலா பால்ஸும் இந்த மாவுக்குள்ளே வச்சு இதே மாதிரி கொழுக்கட்டை பண்ணி எடுத்துருக்கு. அது அங்கே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸ் அது ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டான அளவுக்கு தான் இருக்கணும். அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச மசாலா பால் வச்சு கோட் பண்ணிக்கோங்க. கை சாஃப்டாக அதுக்கு மேலே அமர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசி அதில் ஒட்டும். இப்படி நீங்கள் அமர்த்துகிற டைமில் கரெக்டாக அந்த அரிசி மேலே பார்த்து நிற்கிற மாதிரி இருந்தால் தான் வேக வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் கொஞ்சம் அரிசி மேலே பார்த்து நிற்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அரிசி நல்லா ஒட்டி இருக்கும். இடையில கேப்பு தெரிகிற இடத்துல வேணால் நீங்கள் அரிசி தனியாக ஒட்டி வச்சுக்கலாம். குழந்தைங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தா அவங்க இந்த வேலை நல்லா அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இதை ஆவியில் வேக வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்த கொழுக்கட்டை அதுக்கு மேலே வச்சுக்கலாம். நான் காட் பண்ணி எடுத்த கொழுக்கட்டையில் அரிசி ஆல்மோஸ்ட் நல்லா ஒட்டி இருக்குது. நான் இதான் சொன்னேன், இதே மாதிரி ஒரு அரிசி எடுத்து அங்கே இங்கேயும் கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி விட்டால் வெந்து கிடைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் சின்ன குட்டீஸ் எல்லாம் இருந்து அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக அழகாக நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுக்கிறேன் அந்த அரிசியில். இது இப்போ ஆவியில் வேக வைக்கும்போது இந்த அரிசி நல்ல ஊறி தான் இருக்குது. ஆவியில் இந்த அரிசி நல்லா வெந்து சாதமாக மாறிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டீமருக்குள்ளே மாற்றி இருக்குது. கொழுக்கட்டை வேகிறதுக்கு சாதாரணமாக நம்ம ஒரு ஃபில்லிங் எல்லாம் வச்ச கொழுக்கட்டை வேகிறதுக்கு 10 நிமிஷம் போதும். இது 20 நிமிஷம் ஆகும். 20 டு சில டைம் 25 நிமிஷம் ஆகும். மீடியம் லோ ஃப்ளேம்லே வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மேலே ஒட்டி இருக்கிற அரிசியில் அமர்த்தி பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கு. அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கொழுக்கட்டையும் ரெடியாக இருக்குது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒட்டி இருக்கிற பாஸ்மதி ரைஸ் நல்லா நீளமாக தெரியும். அதனால தான் பாஸ்மதி ரைஸே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இது பிளேட்டில் மாற்றிடலாம். இதுக்கு நீங்கள் கொரோனா கொழுக்கட்டை இல்லை ரம்பூட்டான் கொழுக்கட்டை எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். 2 பேருமே நம்ம வீட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒன்று தான். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.